இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே வந்து நேற்று மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்த பேட்டர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்ப்போம். ஸோ கடைசியில் வந்து ஒரு ஃபினிஷர் வந்து முடிச்சு கொடுத்தாரு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷரும் வந்து அட்டாக்கிங் பண்ணார். எல்லாருக்கும் தெரியும் அது தலை தான். ஸோ அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்தது, அவர்னால தான் நம்ம முக்கியமாக ஜெயித்தோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றியும் சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஓப்பனிங்கில் எடுத்தோடனே விக்கெட் விழுந்தது. ரகானேவை எதுக்கு ஓப்பனிங் இறக்குறாங்கன்னு தெரில. சரி, அவர் வந்து மும்பை கிரவுண்டோட இது ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அவரை ஆட விட்டாங்க. அவர் வந்து திடீர்னு அவுட் ஆகிட்டார். டக்குன்னு அவுட் ஆனதுனால ருத்துவும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவரும் வந்து ஓப்பனிங் ஓவர்ஸ்லாம் பொழந்து கொடுத்துட்டு இவரும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்தார் டூபேவும் வந்துட்டு பொழந்து கட்டிட்டார். 66 ரன் அடித்து கொடுத்துட்டு இவரும் போயிட்டார். சரி, கடைசியில் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தான் வந்தார். ஸோ அதே 2011 ஐகானிக் 6 மாதிரி ஸோ இந்த வருஷம் 2024 ஐகானிக் 6 அடித்தார். அதுவும் அவர் ஃபேஸ் பண்ண 4 பாலும் 6 2, அதாவது 4 பாலில் 20 ரன் அடித்தார் ஹர்திக் பாண்டியாக்கு அகேன்ஸ்டாக. ஸோ மரண மாதம் அந்த இதுன்னு தான் சொல்லலாம். ஸோ முக்கியமான ரீசனாக இந்த பேட்டர்ஸ்லாம் இவங்க 3 பேர் தான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல ஓப்பனிங்கில் ஒருத்தர் பார்த்துட்டாரு, மிடில் ஆர்டர் இன்னொருத்தர் பார்த்துட்டாரு. ஃபினிஷிங்கில் தலை அடித்த 20 ரன் தான் க்ரூஷியலாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன். ஸோ நம்ம வந்து ஜெயிச்சதும் ஒரு 20 ரன் கிட்ட மார்ஜினில் தான் ஜெயிச்சிருந்தோம். ஸோ முக்கியமான ரீசன் தலை. ஸோ இதே மாதிரி நம்ம தலை அடிச்சுட்டு இருந்தாருன்னா இந்தியன் டீமில் ஆட சான்சஸ் இருக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுருக்காங்க. அவர் வந்து ODI டெஸ்ட்டில் தான் ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, T20 அனௌன்ஸ் பண்ணலையே, அவர் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி நடக்க சான்ஸ் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ